வெல்கம் டு சின்மய அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ். அடுத்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி காலண்டர் நமக்கு டிசம்பர் மாசத்துல இருந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்முடைய சின்மய அகாடமியில பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ஒரு வருஷ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கோர்ஸ் இந்த மாசம் அக்டோபர் இறுதி வாரத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கோர்ஸோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். குறிப்பா பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச்ல உங்களுக்கு முதல்ல பிரிலிம்ஸ் கிளாஸஸ் வந்து வகுப்புகள் நடத்துவோம். பேரலா உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ்க்கான வகுப்புகளும் போகும். முதல்ல இந்த பிரிலிம்ஸ் கிளாஸ்க்கான வகுப்புகள் மொத்தம் 110 வகுப்புகள் உங்களுக்கு நடத்தப்படும். குறிப்பா ஜெனரல் ஸ்டடீஸ், லாங்குவேஜ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட், இது மூன்றுக்கான வகுப்புகளும் 110 வகுப்புகள் உங்களுக்கு திட்டமிடப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வகுப்புகளும் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கும். மொத்தம் 275 மணி நேரம் வகுப்புகள் உங்களுக்கு பிரிலிம்ஸுக்கு மட்டுமே என்னது நாங்க பிளான் பண்ணி இருக்கோம். அடுத்ததாக பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் என்டையர் சிலபஸை முதல்ல செக்ஷன் வைஸா நாங்க பிரிச்சிருவோம். இந்த செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எழுதுறதால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக்கும் என்ன கண்டென்ட் தேவைப்படுது பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு நீங்க ஸ்பீடா எந்த பார்ட்ல நீங்க அதிக ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதும் இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ ரெண்டாவதா குவார்டர்லி டெஸ்ட் 5 நடத்துறோம். ஆஃப் டெஸ்ட் 5, தென் ஃபுல் டெஸ்ட் 5. ஸோ டோட்டலா 40 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்லயே உங்களுக்கு நடத்தி தரும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஜஸ்ட் அன் என்ட்ரி டிக்கெட் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதை விட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா மெயின்ஸ் கிளாஸ் மொத்தம் இதுக்காக நாம பிளான் பண்ணி இருக்கிறது 120 கிளாஸ். ஒவ்வொரு கிளாஸுக்கும் 2 மணி நேரம் 30 நிமிஷம் உங்களுக்கு செலவிடப்படும். ஸோ மொத்தமா 300 மணி நேர வகுப்புகள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்காகவே என்னது பிரத்யேகமா உங்களுக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை விட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அதிக அளவு ஃபோக்கஸ் தரணும். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் தான் நீங்க எந்த பதவியில அமர போறீங்க அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்காக இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸை 3 லெவலா பிரிச்சிருக்கோம். லெவல் 1, லெவல் 2 அண்ட் லெவல் 3. இந்த லெவல் 1 டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 110 டெஸ்ட் நடக்கும். என்டையர் சிலபஸ் ஒவ்வொரு வகுப்புகளும் நடந்த பின்பு அதற்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு அதற்கான தேர்வுகள் ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க்னு உங்களுக்கு தேர்வுகள் வைப்போம். இதனால நீங்க 110 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது அட்டன் பண்ண முடியும். இதனுடைய முக்கிய பர்பஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை கண்டென்ட் வைஸ் என்ரிச் பண்றதுதான் இதனுடைய பிரத்யேகமான நோக்கமா இருக்கு. அதற்கு அடுத்து அந்த கண்டென்ட்டையே நீங்க எப்படி கொஞ்சம் ஸ்பீடா எழுதணும் அப்படின்பதற்காக ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு என்பது நடக்கும். அது மொத்தம் 24 டெஸ்ட் இருக்கும். 2 10 மார்க் 2 15 மார்க். அப்ப ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய 5 கிளாஸையும் சேர்த்து அந்த வார இறுதியிலையும் தேர்வுகள் நடக்கும். அப்ப தினசரி தேர்வு மற்றும் வார இறுதி தேர்வுன்னு உங்களுக்கு 134 தேர்வுகள் நாம பிளான் பண்ணி இருக்கோம். இதுதான் லெவல் 1 ஆஃப் மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ். அதுக்கு அடுத்து லெவல் 2 சூப்பர்சோனிக் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் சீரியஸோடைய முக்கிய நோக்கம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லெவல் 1ல நீங்க கண்டென்ட் வைஸ் என்ரிச் ஆயிருப்பீங்க. எப்படி ஸ்பீடா எழுதணும் அப்படின்ற ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு லெவல் 2ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி தான் என்னது நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது லெவல் 1ல நீங்க படிச்ச கண்டென்ட்டை ரிவிஷன் பண்ற மாதிரியும் இருக்கும். எப்படி பிரசன்ட் பண்ணணும், பை சார்ட்ஸ் எப்படி போடணும், டயக்ராம்ஸ் எப்படி போடணும், எந்தெந்த இடத்துல போடணும், ஓகே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய காலத்துல நம்ம எவ்வளவு நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும், அந்த பயிற்சி எல்லாமே என்னது உங்களுக்கு லெவல் 2ல வழங்கப்படும். ஓகே மொத்தம் 15 டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 4 10 மார்க் 4 15 மார்க்னு இருக்கும். அப்ப லெவல் 2ல இந்த 15 டெஸ்ட் நீங்க எழுதுறதன் மூலமா உங்களுக்கு எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை நீங்க எப்படி ஃபாஸ்டா பிரசன்ட் பண்ண போறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 3 ஹைப்பர்சோனிக் டெஸ்ட் சீரியஸ். லெவல் 1ல உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். லெவல் 2ல அதுக்கு எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். லெவல் 3ல இது ரெண்டையும் வச்சு எப்படி நம்ம ஃபாஸ்டா ஒரு ஆன்சரை எழுதுறது. ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த அளவுல உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு 15 மார்க்குக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எழுதணும், ஒரு 10 மார்க்குக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எழுதணும் என்பதற்கான முழுமையான பயிற்சி வந்து என்னது உங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஹைப்பர்சோனிக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 2026 முதல் அக்டோபர் 2026 அந்த காலங்கள்ல உங்களுக்கு நடைபெறும். மொத்தம் 12 டெஸ்ட், 10 10 மார்க் 10 15 மார்க் உங்களுக்கு வழங்கப்படும்.
அப்ப இந்த மாதிரி இந்த மெயின்ஸ் டெஸ்ட் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு மொத்தமா 161 மெயின்ஸ் டெஸ்ட்டுகள் உங்களுக்கு வந்து என்னது நடைபெறும். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை விட நம்ம மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கு அதிகமா ஃபோக்கஸ் கொடுக்கறதால கண்டிப்பா அனைவராலையும் என்னது இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ண முடியும். ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல 40 டெஸ்ட், மெயின்ஸ்ல 161 டெஸ்ட், மொத்தமா 201 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல உங்களுக்கு வழங்கப்படும். இதனால நீங்க ப்ரிலிம்ஸ்லயும் என்ட்ரிச் ஆகலாம், மெயின்ஸ்லயும் பேரலலா என்னது என்ட்ரிச் ஆக முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது இன்டர்வியூ டெஸ்ட் இருக்கும். சோ இந்த இன்டர்வியூக்காக உங்களுக்கு முன்னாள் IAS அதிகாரிகள் மற்றும் IRS அதிகாரிகளை கொண்டு உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். அப்ப இந்த மாதிரி இந்த ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் ஒரு வருஷம் நடக்க போகுது. இதுல ப்ரிலிம்ஸுக்கு தனியாகவும் மெயின்ஸுக்கு தனியாகவும் உங்களுக்கு வந்து என்னது கோச்சிங் தர போறோம். அது மட்டும் இல்லாம நேர்முக தேர்வுக்கு உங்களுக்கு என்னது பயிற்சி வழங்கப்படுது. அப்ப இந்த 3 நிலையிலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான பயிற்சி உங்களுக்கு இந்த வகுப்புல கிடைக்கிறதால இந்த வகுப்புகள்ல அனைவரும் இணைந்து அடுத்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய TNPSC தேர்வுகள்ல அதிகாரிகளா உங்களை மாற்றுவதற்கு என்னது நம்முடைய சின்மயா அகாடமியின் சார்புல உங்களை வாழ்த்துறோம். மேலும் இந்த வகுப்புகள்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணியும் இதற்கான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.